ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். மகிமையான நாளிலும் வேதத்தில் ஒரு சின்ன காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால நம்முடைய நம்பிக்கை எப்படி, நம்முடைய நம்பிக்கை எவனமாய் காணப்படுகிறது என்று சொன்ன ஒரு சிந்தைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வார்த்தையில் நாம் பார்க்கும்போது, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை நம்ப முடியும். இதனால நம்முடைய நம்பிக்கை எப்படி? சங்கீதம் 71:5 சொல்கிறது, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர் என்று. ஏதோ இன்றைக்கு தொடங்குகிற நம்பிக்கை இல்லை, சிறு வயது தொடங்கி அந்த நம்பிக்கை நமக்குள்ளே ஊறுகிறதாய் காணப்படும். நம்முடைய நம்பிக்கை எப்படி? யோபு 12:20 சொல்கிறது, நம்பிக்கையுள்ளோடைய வாக்கை அவர் விலக்குவார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நம்புகிறவளாய் நம்பிக்கையுள்ள வார்த்தை சொல்வீர்கள் என்றால் உங்கள் வாக்கை விலக்குவார் என்று யோபு சொல்வதை காண முடியும். யோபு 19:10 சொல்கிறது, 4 புறமும் அவன் நசுக்கி, பாருங்களேன், 4 புறமும் கர்த்தர் நம்மை நாசமாக்கி நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று சொல்லி யோபு சொல்கிறான். 4 புறமும் அவன் நாசமாக்கி என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று. இந்நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? யோபு 17:15 சொல்கிறது, நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையாய் வாழும்போது அதை காண்பவன் யார் என்று சொன்ன ஒரு கேள்வியை காண முடியும். தேவ பிள்ளையே, இந்நாளில் நம்முடைய நம்பிக்கை எப்படி? மற்றவர்களை நம்புகிறோமா? தேவனை நம்புகிறோமா? மற்றவர்களை சார்ந்திருக்கிறோமா? தேவனை சார்ந்திருக்கிறோமா என்று சொன்ன ஒரு சிந்தைக்குள் கடந்து வருவோம். ஆமன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அனுக்கிரகமேறிய நாளிலும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்வதற்கேற்ற நல்ல கிருபைகள் கடந்து வரட்டும். சிறு வயது முதல் நம்பிக்கையுமாயிருக்கிறீரே. ஆமே. 4 புறமும் நாசமாக்கி ஒரு செடியை பிடுங்கும்போதல்ல பிடுங்கி போட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமே, 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 ஆமே. நீங்கள் நம்பிக்கை எங்கே என்று சொன்ன உணர்வுக்குள் கடந்து வர முடிகிறது டாடி. ஆனாலும் உம்மை நம்புகிற நம்பிக்கையில் உறுதியாய் காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நடத்தணுமே என்று சொல்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வாழ்வுக்குள் கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கணுமே. நம்பிக்கை அற்று போகும்போது, நம்பிக்கை இழந்து காணப்படும் போது, ஏன் என்று சொன்ன கேள்வி எழும்பும்போது உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியுள்ளவளாய் காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நடத்தணுமே என்று சொல்கிறேன். அப்பா, எங்கள் நம்பிக்கை எங்கே என்று சொன்ன சிந்தைக்குள் கொண்டு வருகிற கர்த்தர் உம்மை நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியுள்ளவளாய் காணப்பட கர்த்தர் நடத்தணுமே என்று சொல்கிறேன். அப்பா, தேசத்தை பிளஸ் பண்ணுறேன், தேசத்தின் கொடிகளை பிளஸ் பண்ணுறேன், உம்மை நம்புகிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறேன். உம்மை நம்புகிற நம்பிக்கையில உறுதியுள்ளவளாய் கர்த்தர் மாற்றும்படியா செபிக்கிற அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.